நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். முக்கியம் இன்னும் இருக்குது. 2 பிரிவாக பிரிக்கப்பட்ட ஒரு தொட்டி வந்து ஓரளவு நல்ல ஹெவியானது. வணக்கம் உறவுகளே, பார்த்தீங்க சொன்னால் நீண்ட நாளைக்கு பிறகு நாங்கள் காட்டுப்பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இங்கே இருந்த சில கட்டிட அமைப்புகள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை ஒருக்க பார்க்கலாம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், உள்ள பெரிய மரம் உண்டு. மரத்தின் இதுகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு, நல்ல முறுக்கு விழுந்த மரம். இங்கே மரத்தை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ இதுக்குள்ளே போகணும்னு சொன்னால் நிறைய பங்கர்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல முன்னுக்கே பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கட்டிடம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாம் உடைச்சிட்டாங்க. இங்கே பாருங்க, அப்படி இங்கால பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சின்ன பங்கர் ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ அதில் பார்த்தோம்னு சொன்னால் வந்த உடனே இங்கே பாருங்கள், சில்வர் கிளாஸ் ஒன்று கிடக்கு. நல்ல ஹெவியானது. இது பாருங்கள் இப்படி இருக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணினாலும் செய்தில்லை. ஓகே, அப்படியே உள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால் இடைக்கிட நிறைய பியர் டின்கள் கிடக்கு. அது இங்கே ஃபன் பண்ண வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இதுக்குள்ளே அப்படியே போய் பார்த்தோம்னு சொன்னால் உங்க நார்மலாக உள்ளக்கு போகக்கூடிய மைய பாதைகள்லாம் இருக்குது. இதில் ஒரு பப்பென்று நினைக்கிறேன், ஏதோ ஒரு பொருள் வந்திருக்கும் போலனே. அப்படி எங்கால போய் பார்த்தோம்னு சொன்னால் இதுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய இதுலேருந்து எழுதி கிடக்கு, ஏதோ ஒன்று எழுதி கிடக்கு. இதை கடந்தபடி நாங்கள் போனோம்னு சொன்னால் இதில் ஒரு சின்ன பங்கர் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அது மூடப்பட்டுட்டது. இதில் ஒரு உடுப்பும் கிடக்கு. இதுக்குள்ளே அதிக அளவிலான விறகு வெட்டப்படுறதால நிறைய இடங்கள் சும்மா ஃப்ரீயாக கிடக்கு. அப்படி இதுக்குள்ளே முழுக்க முழுக்க பியர் டின்கள் தான் அதிக அளவில் கிடக்கிறத பார்க்கலாம். இங்கே
இங்கே இதில் ஒரு பெரிய பங்கர் ஒன்று கிடக்கு. இதுக்குள்ளே அப்படியே வந்தோம்னு சொன்னால் இங்கே வரும் பெரிய இரும்பு பெட்டி தான் ஒன்று கிடக்கு. செம்ம பாரமப்பா அது. நல்ல பாரமாக கிடக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி மரங்கள்லாம் வெட்டி கிடக்கு. விறகு கெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். முன்னுக்கே ஒரு சின்ன சின்ன கிடங்குகள் பங்கர்கள் வெட்டி கிடக்கிறத பார்க்கலாம். அப்படியே இதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதுக்குள்ளே ஒரு கட்டிடம் உண்டு. எல்லாம் உடைஞ்சு கிடக்கு பாருங்க. இங்கே ஓடுகள்லாம் கிடக்கு. அப்படி இங்கே நான் நினைக்கிறேன் இதில் எல்லாம் முழுக்க உடைச்சிட்டாங்களா, உடைஞ்சி கிடக்கு முழுக்க. இங்கே சீமெந்து கற்கள் எடுக்கிறது கூட வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் பெரிய பில்டிங் தான் இருந்திருக்கு. இந்த பாருங்க முன்னுக்கு இருக்கு. ஓகே, எண்ணத்துக்கு உடைச்சிருக்காங்க. இந்த சீமெந்து கல்லை எடுக்கிறதுக்கு உடைச்சிருப்பாங்களா இருக்கும். ஸோ உடைச்ச குறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தான் இருக்குது. நல்ல பெரிய பில்டிங் ஒன்று தானே இதில் இருந்துருக்குது. இங்கே கட்டாயம் இப்படி ஒரு பில்டிங் இருந்தால் பக்கத்தில் வேறு ஏதாவது இருக்கும், அதையும் பார்க்கலாம். இந்த பாருங்கள், அண்ட் அந்த போர்டர் சிவப்பு சீமெந்து பூசப்பட்டிருக்குது. எழில் வடிவத்தில் அந்த கட்டி போகுது. சுவருண்ட கீழ்ப்புற சுவருண்டு அப்படி இருக்குது. இப்படி இருந்தால் கட்டாயம் பக்கத்தில் ஏதாவது இருக்கணும், தேடி பார்ப்போம். இதில் ஒரு சீமெந்து இது ஒன்று இருக்குது. அதில் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்கள், MSIC முல்லைத்தீவு இந்த ஓட்டில் போட்டிருக்குது. முல்லைத்தீவில் தயாரிக்கப்பட்ட ஓடு தானே இப்போ இது. நல்ல பெரிய பில்டிங்கோட தான் இந்த இடத்துல உடைச்சிருக்கிறாங்க. அப்படியே தேடி முன்னுக்கு போனோம் என்றால் இதுக்குள்ளே ஒரு பெரிய தூண் ஒன்று உடைக்கப்பட்டிருக்குது. இந்த நல்ல பெரிய தூண் ஒன்று தான் உடைஞ்சிருக்குது.
அப்படியே இதை கடந்து வந்து பார்த்தமென்றால் இங்கே அளவு பெரிய தொட்டியும் ஒன்று இருக்குது. வாவ், ஐயோ, நல்ல பெரிய தொட்டி. நாங்கள் உடுப்பு கழுவுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கல் இருக்குது. தொட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா வேறு லெவலில் கட்டியிருக்கிறாங்க. துப்புரவு செய்து கிடக்கிற மாதிரி இருக்குது பார்க்க. பாருங்கள், இப்படி அடர்ந்த காடு, அந்த காட்டுக்குன்னு மத்தியில் ஒரு பேஸ். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முல்லைத்தீவு பகுதியில் ஒரு காட்டுக்குள்ளே தான் நிற்கிறோம். காட்டுன்ற நடுப்பகுதிக்கு வந்துட்டேன். வந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பேஸ் இந்த பெரும்பான்மையான கட்டிடங்கள்லாம் உடைச்சி சீமெந்துக்கள் மற்றது அதில் இருக்கிற ஓடுகள் எடுக்கிறதுக்காக உடைச்சிட்டாங்க எல்லோரும். இஞ்சி கிடக்கிற ஒரு சில இடங்கள் அப்படி பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் நிற்கிறது ஒரு ஒரு தொட்டி உண்டு. இந்த தொட்டியில் பார்த்தோம்னு சொன்னால் 2 பிரிவாக பிரிக்கப்பட்ட ஒரு தொட்டி உண்டு. ஓரளவு நல்ல நிலையில் தான் காணப்படுது. அந்த நேரம் பயன்படுத்தப்பட்ட வாளி போல் இங்கே பாருங்க, அந்த காலத்திலே பயன்படுத்தப்பட்ட ஒரு வாளி தொட்டிக்கு பக்கத்தில் கிடக்கு. ஏதாவது பேர்கள் எதுவும் அடிச்சிருக்கான்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை. சுவரில் ஏதாவது எழுதப்பட்டிருக்கான்னு சொல்லி பார்த்தாலும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அப்படியே இதுக்குள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்கள், அந்த தொட்டிக்கு பக்கத்தில் ஒரு கேன். பெரும்பாலும் இது இந்த மாதிரி கேன் வாஷ்ரூமுக்கு பயன்படுத்தும் வகையில் வெட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்கும். அப்படியே இங்கால போய் பார்த்தோம்னு சொன்னால் இங்கால அப்படி ஒன்றும் இல்லை. வரைப்புள்ளி வண்ணி காட்டிலே பிறந்தது, அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி லொக்கேஷனாக இருக்குது பார்க்க. ஓகே, இப்போ என்னென்னு கேட்டால், இன்னும் நாங்கள் உள்ளே போன வேண்டாம், போய் திரும்பி வர பாதையை மறந்துருக்கோம். அதால் இன்றைக்கி இந்த கட்டத்தோடு நாங்கள் போகலாம்னு இருக்கோம். ஆனால் வெளியில் கேட்ட போது சொன்னாங்க, உள்ளுக்கு நிறைய விஷயங்களை பார்க்கலாம், போனீங்கன்னா திரும்பி வர மாட்டீங்க, பார்த்து போங்க என்று சொல்லியிருந்தாங்க. அதால் தான் திரும்பி வாரம். இந்த இடத்துல டாய்லெட் ஃபிட் பாருங்கள், அந்த கட்டிடம் இருந்தால் பக்கத்தில் ஏதாவது இருக்குன்னு சொன்னால் இதான் நல்ல பெரிய டாய்லெட் ஃபிட் ஒன்று இருக்குது. இங்கே இது என்னத்துக்கு இப்படி கட்டியிருக்காங்கன்னு தெரியல. அவ்வளோ ஒரு நேர்த்தியாக இருக்குன்னு பாருங்கள். அந்த இடத்துல இது டாய்லெட், இந்த வாஷ்ரூம் அந்த இது கிடக்கு. இங்கே பாருங்க, அந்த காலப்பகுதியிலேயே சும்மா இல்லை நம்மளோட ஆக்கள் இங்கே ஹாஃபிக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளுக்கு இருக்கான்னு பார்ப்போம். வாவ், முக்கிய பாருங்க, இன்னும் இருக்குது. எப்படின்னு எல்லாம் வசதியாக தான் வாழ்ந்துருக்குறாங்க அந்த காலத்தில். இதுக்குள்ளே ஒரு ஷூவும் கிடக்கு, லேடிஸ் ஷூ கிடக்கு. அப்போ நான் நினைக்கிறேன் இது ஒரு என்ன லேடிஸ் இந்த பங்குற தெரியல. இதுக்குள்ளே ஏதோ ஒரு ரெஜிஃபோம் ஒன்று கிடக்கு. இந்த லேடிஸ் செருப்பு தான். பெட்டைகளோட பேசுன்னு தான் சொன்னாங்க அதுக்குள்ளே. சரிதான், இன்றும் அழியாத நிலையில் காணப்படக்கூடிய உடைகள் கிடக்கு. உடைகள் பார்த்தோம்னா
கிடக்கு. அப்படியே இங்கால பார்த்தோம்டா இது அங்கே இருக்கு அந்த காலத்தில் பயன்படுத்த அந்த ரேடியோ. இந்த ரேடியோ பார்த்தா நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். பல குரல்களை கேட்டிருக்கும் இந்த ரேடியோ. ஸோ இன்றைக்கி அதன் ஒரு பாகம் மட்டும் முன்னுக்கு கிடக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் ஒரு எக்ஸ்ரே தாள் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது எக்ஸ்ரே தாள் ஒன்று கிடக்கு, பட் எதுவுமே இல்லை. இதில் அவன் உடுப்பு ஒன்று கிடக்கு. இங்கே பாருங்க. இது வரி உடுப்பு இல்லை. பொக்கட்டுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். பூச்சி எது இருந்து குத்திர போகுது. இது ஒரு வாகனத்தின் ஹெட்லைட்டு இது சிக்னல் லைட் வந்து கிடக்கு. இங்கால ஒரு சின்ன பேஸும் இருக்குது. சரி, பங்கர் ஒன்று இருக்குது. இப்படியே இதுக்குள்ளே தேடி போனோம் என்றால் நிறைய விஷயங்களை பார்க்கலாம் தான் போல் கிடக்கு. இங்கே பாருங்க. இன்றைக்கும் வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடிய நிலையில் தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன பங்கர் உண்டு. அப்படியே தேடி போனோம் என்றால் வேறு ஏதாவது பார்க்கலாமாண்டு நிறைய இடங்களில் கிடங்குகளாக தான் கிடக்கு. இந்த முதல்ல பார்த்த மாதிரி ஒரு இது என்ன பெட்டி என்று தெரியல. ஏதோ ஆயுதங்கள் வந்த பெட்டியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான பெட்டி கணக்கு கிடக்கு. ஒடிக்கோலாம் ஜான்சன் அண்ட் பேபி. இதெல்லாம் என்ன இப்போ பயங்கரமாக கிடக்கு. இது ஏதோ பயமாக கிடக்கு. இங்கே பாருங்க. இந்த இடத்துல நாங்கள் கை வைக்கிறது அவ்வளோ ஆரோக்கியமாக தெரியலை. ஓ மன்னர், நோய் ஓகே. இதெல்லாம் பார்த்துட்டோம் நாங்கள். ஓகே, இதுக்குள்ளே யாரும் வந்துட்டாங்களோ அப்போ நாங்கள் வெளிக்கிடுவோம். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி இடத்த பிடிச்சிட்டேன். இந்த காட்டுக்குள்ளே போய்கொண்டே இருக்கலாம். ஸோ இப்போ அங்கே இந்த ஏரியாவுக்கு போகுதுன்னு தெரியாது. அடுத்தது தொடர்ந்து பாதையை மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் எந்த பக்கம் போகிறோம்னு தெரியாது. போய் பிறகு எப்படியும் பெரிய ஆபத்தெல்லாம் ஏற்படாது. ஆனால் சில வேளை பாதை மாறிட்டோம்னா எங்கால போகிறோம்னு தெரியாது. சில வேளை பின்னேரம் ஆகிடுச்சின்னு சொன்னால் இங்கே இருக்க ஏதாவது சத்தங்களை கேட்டு வரலாம். ஸோ அப்படி ஒரு சத்தமும் இல்லை. ஓகே, இப்போ நாங்கள் போகும்போது சொன்னாங்களே இதுக்குள்ளே ஒரு பெட்டை இந்த பேஸ் இருக்குது, அது பார்க்கலாம். அதுக்கு பின்னால் போகணும்னு சொன்னால் நிறைய பேஸுகள் இருக்குது, எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னாங்க. ஸோ இப்போ உள்ளே கொஞ்சம் தூரம் போன உடனே நாங்கள் வீடியோவில் இணைக்கப்பட்ட விஷயம் தான் இருந்தது. அதுக்கு அங்கால போக உதவி இல்லாமல் போக இல்லாமல் நினைக்கிறேன். ஓகே, நிச்சயமாக இந்த காணொலி நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்று மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.